திருச்செந்தூர் ஆலயம் எப்படி உருவானது தெரியுமா? சூரபத்மன் என்னும் அசுரன் வலிமை பெற்று தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானும் அவர்களை காப்பாற்ற தன் நெற்றிக் கண்ணில் 6 தீப்பொறிகளை உருவாக்கி அதை சரவண பொய்கையில் விழ வைத்தார். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாற அதை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் தோன்றினர். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகப்பெருமான் முதல் 5 நாட்களில் சூரபத்மனின் எல்லா சேனைகளையும் அழித்தார். சூரனோ கடலின் நடுவில் மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். அங்கே வந்த முருகனை பார்த்து சிறுவனான முருகனை கொல்ல அவன் விரும்பவில்லை. முருகப்பெருமானும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள நினைத்தார். சூரனுக்கு ஆணவம் தலைதூக்க மாமரமாக மாறி தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் பார்வதி தேவியிடம் பெற்ற வேலாயுதத்தால் மாமரத்தை 2ஆக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றினார். சூர சம்ஹாரம் முடிந்த பின் சிவபூஜை செய்ய விரும்பினார் முருகப்பெருமான். இதற்காக கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் ஆலயம்.